ஹாய் ஆல், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2024 நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நம்மளோட எல்லாரோடைய வாழ்க்கையும் சந்தோஷம் பொங்கி இன்பமாய் வாழ என்னோட பெஸ்ட்டு விஷஸ் டு ஆல். அன்றைக்கி காலையிலே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் பூஜை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை நான் காலையில் ஒரு 4:30 போலேயே நான் எழுந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு பூலாம் மாற்றிட்டு அன்றைக்கி சாமிக்கு நெய் பிரசாதம் மாதுளப்பழம் தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி பஞ்சமி கூட ஃபஸ்ட் டே ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் பஞ்சமி இருந்தது. அதனால் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வராகி அம்மனுக்கு நெய் பிரசாதம் மாதுளப்பழமும் குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன். குங்கும அர்ச்சனை பண்ணாலும் ஒரு ஸ்பெஷல் தான். நம்ம எப்போவுமே மனசார நம்ம சாமிக்கிட்ட கேட்கும்போது அது ரொம்பவே ஸ்பெஷல் தானே. அதுவுமே இயர் ஸ்டார்டிங்லேயே பஞ்சமி பூஜை பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக ஒரு ஃபஸ்ட் டேன்றதுனால ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃப்ரெஷ்ஷான மைண்டில் தான் அன்றைக்கான டே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே கோலம்லாம் போட்டுட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயுமே நல்லா ஒரு மங்களகரமான பாசிட்டிவ் வைப்ஸ் எப்போவுமே நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்ததே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ட்ரன்ஸ் நல்லா பிரகாசமாக இருந்தாலே வீடுமே நம்மளுக்கு நல்லா ஒரு பிரகாசமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடி நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும். அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை 5 தீபம் ஏற்றுவோம். அதையுமே நான் ஏற்றிட்டு அங்கேயுமே நான் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷலான ஒரு பூஜை தான். நம்மளுக்கு இருக்க எல்லா கஷ்டமும் மறைஞ்சி நம்மளோட சந்தோஷமான ஒரு நல்வழிக்கு கொண்டு போகிறதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்தாலே அது ரொம்பவே நல்லது. நம்ம பூஜை பண்ணுறோமோ இல்லையோ அந்த டைமில் எழுந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலே நம்மளுக்கு மைண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வடுவடியம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். வடுவடியம்மன் கோவில் அப்பா செம்ம கூட்டம். நல்ல வேளை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். சீக்கிரம் போனனால தான் இந்த கூட்டம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோம் அவ்வளோதான். அப்படியே ஜேன்னு லைன். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் வாங்கியிருந்தோம். புளி சாதமும் முறுக்கும் தான் வாங்கியிருந்தோம். வடுவடியம்மன் கோவில் புளி சாதம் சூப்பராக இருக்கும். நடுவில் கொஞ்ச நாள் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இப்போ மறுபடியும் சூப்பராக நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குது அந்த புளி சாதம். அதையும் வாங்கி சாப்பிட்டு இங்கே வடுவடியம்மன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்குது. நம்மளோட 27 நட்சத்திரத்துக்குமே 27 சிவன்லிங்கங்க இருப்பாங்க. நம்மளோட கஷ்டம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த சிவன்லிங்கக்கிட்ட போயிட்டு அந்த நட்சத்திரம் வரல அன்னைக்கு இங்கே போய் பூஜை பண்ணணும். ஒரு நெய் தீபமோ ஒரு கற்பூரம் ஏற்றி நம்ம வந்தோன்னா அந்த இது எல்லாமே கரைஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு எல்லாரோட நம்பிக்கையும் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்குமே 27 சிவலிங்கம் இருக்கும் அந்த கோவிலில். இது ரொம்பவே ஸ்பெஷல். பக்கத்துலேயே வளர்காளி அம்மன் இருப்பாங்க. இருபத்தி 27 நட்சத்திரத்தையும் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வளர்காளி அம்மன் இருப்பாங்க. அவங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த கோவிலில் இருக்கிற சாமிக்கெலாம் சாத்தின புடவெலாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம். அங்கே எவ்ரி ஃப்ரைடே சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற விசேஷ நாள்லேயும் சேல் பண்ணுவாங்க. எம்ஆர்பி ரேட்டு போட்டிருப்பாங்க. அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். ஒரு புடவையும் நல்லா சூப்பராக இருக்கும். சாமி புடவைனா நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. அன்றைக்கி முக்கால்வாசி புடவை பியூர் பட்டு புடவை தான் விற்றுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம புளி சாதம் பிரசாதம் வாங்கி அதையுமே சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. வெளியே வரும்போது கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. டைம் ஆக கூட்டம் அதிகமாகிட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வெளியே போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி அதுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு தான் சீக்கிரமே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைச்சிட்டு
வீட்டில் இருந்துமே ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னு பார்த்தா, சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், நியர்பை மீஞ்சூர்லேருந்து ஒரு ஏரி இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். அங்கேயுமே செம்ம கூட்டம். அப்பா எவ்வளோ கூட்டம்! எல்லா இடமும் எப்படி தான் எல்லாருக்கும் தெரியுதுன்னே தெரியல. லாஸ்ட் வீக் என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல தண்ணி, நிறைய தண்ணி இருந்ததா. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி இந்த ஏரியில். லாஸ்ட் வீக் மழை கொஞ்சம் வந்தனால நல்லா தண்ணி வந்திருந்தது போல். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி அப்படின்ட்டு இருந்தாங்க. அங்கேயுமே பஜ்ஜி போண்டா எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போகும்போது ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு ஏரியில் போய் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாச்சு. மித்ரா தான் ஸ்டார்டிங்கில் அப்படியே தண்ணியில் போகிறதுக்கு அப்படியே பயந்து பயந்து போனாங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் என்னென்ன பேசுகிறாங்க எல்லோரையும் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வாட்ச் பண்ணி இந்த அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு தம்பி என்ன சொன்னார், மூக்கை மூடிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு. இந்த அம்மாவை மூக்கை மூடிட்டு இறங்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், மித்ரா நீ உள்ள தண்ணிக்குள்ளெல்லாம் வேணாம், மேலேருந்து நல்லா விளையாடு அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது மித்ராவும். எவ்வளோ கூட்டம் இல்லை, நாங்கள் போன டைமும் ஒரு 2000 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம ரஷ்ஷு. இப்போ தண்ணி வரனால தான் ஏரிக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க போல். தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா அங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம தண்ணி நல்லா வரும்போது பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லி போயிருந்தது. நல்லா சூப்பராக நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குமே அந்த தண்ணியை பார்த்தோன்னா நல்லா ஒரு ஹாப்பியாக நல்லா கூலிங்காக இருந்தது. அந்த இடத்துலேருந்து வரவே நம்மளுக்கு மனசு இல்லை. பட் டைம் ஆக கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிக்கிட்டே இருந்தது. இந்த தண்ணியிலையுமே நிறைய மீன்லாம் குட்டி குட்டி மீன்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அதையுமே நிறைய பேர் பிடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸாண்ட பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுல்ல, நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஏரி. நெக்ஸ்ட் டைம் மழை வரும்போது நம்ம முன்னாடியே போயிடணும். அப்போ நிறைய தண்ணி வரும்ல, அப்போ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை விட சின்ன சின்ன பசங்களாம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, ஒரு 3 வயசு தான் இருக்கும் போல். அந்த பொண்ணு அந்த தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடமு. நெக்ஸ்ட் மேலே அந்த பைப் இருக்கும்ல, அதுலேருந்து எல்லாம் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு லைனில் தான் நின்றுட்டாங்க. எவ்வளோ பெரிய லைன் பாருங்கள். இந்த லைனில் நின்று ஒருத்தராக ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஜீவுமே ரொம்ப ஆசையாக போயிட்டாரு, தண்ணியில் போய் விளையாண்டுட்டு வர அப்படின்னு போனோம். மேலே போனோன்னு பயம் எடுத்துக்கிச்சு போல். குதிக்கலாமா வேணாமான்னு நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காது. கீழே இருக்க பசங்களாம் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, அக்கா போக்கா, அவர் குதிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு டைம் ஆகிடும், அவர் எங்கே குதிக்கிறாரு, பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் மாதேஷு பவனேஷு எல்லாம் போய் ஜம்ப் பண்ணி நல்லா சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. இந்த தம்பி ரொம்ப நேரம் தண்ணியில் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தது. தண்ணி கூலிங்காக இருக்கனால தம்பிக்கு எழுந்துக்க மனசே இல்லை போல். அதிலே நல்லா படுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். மாதேஷ் குடிச்சிட்டானா. நெக்ஸ்ட்டு பவனேஷ். இது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நமக்கு நல்லா தெரிஞ்சால் நம்ம நீச்சல் அடிச்சுட்டு வரணும். இல்லை நம்ம இதுமாதிரி எதுவுமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. சும்மா போய் தண்ணியில் விளையாண்டுட்டு நம்ம வந்துடலாம். எல்லாம் குதிக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஜம்ப் பண்ணிட்டோம், ஏதாவது அடிபட்டுதான் என்ன பண்ணுறது. கொஞ்சம் சேஃப்டியோடு நம்ம எதாக இருந்தாலும் பண்ணலாம். நம்ம எப்படியோ ஒரு வழியாக குதிச்சிட்டாரு. அவர் குதிச்சுன்னா எல்லாம் கை தட்டுறாங்க, அப்பாடி இந்த அண்ணா குதிச்சுட்டாருப்பா அப்படின்னு. நெக்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. இந்த ஏரிக்கு போகிறதுக்கு எத்தனை நாள், கிட்டத்தட்ட 1 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். போன லீவ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பவனேஷ்கிட்ட, நம்ம தடா ஃபால்ஸ் போகலான்னு. லாஸ்ட்டில் பவனேஷே கடுப்பாயிட்டான், நீ தான் தடா ஃபால்ஸ் கூட்டு போகிற ஆளா, எப்படியோ போன லீவையும் இது பண்ணியாச்சு, இப்போ இந்த லீவும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணனால தான் நாங்கள் மீஞ்சூரில் இந்த ஏரிக்கு போயிருந்தோம். நல்லா சூப்பராக இருந்தது.
நல்லா விளாண்டுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோன்னே எல்லாருக்கும் செம்ம டயர்டு. டயர்டில் நல்லா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு நல்ல தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. இந்த நியூ இயரை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டே வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு புன்னகையோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக புன்னகையோட நீண்ட ஆயுளோடு எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் தண்ணியில் குளிக்கலாம்ல, அது வெறும் கால் மட்டும் நினச்சிட்டு இது மாதிரி தான் இங்கே விளாண்டுட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. அந்த தண்ணியை பார்த்தா நம்மளுக்கு ஒரே ஆசையாகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம வர வழியில் வந்து எண்ணூர் பக்கம் தான் இந்த வாட்டி வந்திருந்தோம். அனல் மின் நிலையம் இருந்தது. இதிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் எல்லாருக்குமே வந்து சப்ளை ஆகுது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஹைட்டாக ஒரு இது இருக்குல்ல, அதில் தான் வந்து ஆயில் வந்து மிக்ஸ் ஆகி வருமா. அந்த ஆயிலில் இருந்தால் வந்து கரண்ட் வந்து எல்லாருக்கும் பாஸ் ஆகும் அப்படின்னு இருந்தாங்க. எப்படிலாம் என்னென்னவோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கல்ல. ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லா பெருசு பெருசாக ஒரு பயமாகவே இருக்குது. பெரிய பெரிய இது பார்க்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்களோட பிளான் வந்து எண்ணூர் பீச். நாங்கள் எண்ணூர் பக்கத்தில் தான் இருக்கோம். பட் வந்து இருந்தாலும் எண்ணூர் பீச்சுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ஃபுல்லாக கடல் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய். தேங்க்யூ.